Hi guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு டவுட் சீரியஸோட 66வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நேற்றைக்கான டெக் நியூஸில் நீங்கள் #EOD அப்படின்ற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி என்னென்ன கமெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணுவேன். நான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்க்கு கமெண்ட்லேயே ரீப்ளை பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க உங்களோட கமெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அது போக இந்த வீடியோவில் நான் பண்ண போகிற கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்குமே கீழே டைம் ஸ்டாம்ப் இருக்கும். கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி எந்த கொஸ்டின் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், போக்கோவோட மொபைல் பெஸ்ட்டா அல்லது ரியல்மியோட மொபைல் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்கே போக்கோவா ரியல்மியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராண்ட் பிடிக்கும். ஸோ இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரியல்மியில் நிறைய மொபைல் லான்ச் பண்ணுறாங்க, ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. போக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மொபைல் தான் லான்ச் பண்ணுறாங்க, நல்ல மொபைலாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கிற மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த இடத்துல ரியல்மி செலக்ட் பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின், பிக் பில்லியன் டே சேல் அளவுக்கு பிக் திவாலி சேலில் ஆஃபர் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாய்ப்பே கிடையாது. பிக் பில்லியன் டே சேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே ஆஃபர் இருக்கும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது ஆஃபரில் வாங்க முடியும். ஆனால் பிக் தீபாவளி சேல் அப்படி இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு மொபைலுக்கு பிக் பில்லியன் டே சேலில் என்னென்ன ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அதே ஆஃபர்ஸ் இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் திரும்பவும் ஆஃபர் கிடைக்கும். ஆனால் பிக் பில்லியன் டே சேலில் பார்த்த அளவுக்கு எல்லா ஆஃபரும் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை தான். அடுத்த கொஸ்டின், ஒரு மொபைல் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கம்பெனிக்கு எப்படி தெரியப்படுத்துறது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மொபைல் பிளாஸ்ட் அப்படின்றது நம்ம பார்க்கறது மட்டும்தான் மொபைல் பிளாஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை, வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது நமக்கு தெரியாமல் பிளாஸ்ட் ஆகிற மொபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நிறைய பேர் தெரியாமலும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதெல்லாம் நம்ம கவனத்துக்கு வருதோ அதை மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லா மொபைல் பிளாஸ்ட்டையுமே கம்பெனியோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. கம்பெனியோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கிற ரெண்டே வழி, ஒன்று யூடியூப் இல்லைன்னா ட்விட்டர். யூடியூப்ல யாராவது பெரிய யூடியூபர்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக அது ஈஸியாக கம்பெனியோட கவனத்துக்கு போய் சேரும். அதே மாதிரி ட்விட்டரில் நீங்கள் போஸ்ட் பண்ணி உங்களோட போஸ்ட்டை நிறைய பேர் ரீட்வீட் பண்ணுற சமயத்தில் கண்டிப்பாக அதுவுமே கம்பெனியோட கவனத்துக்கு போய் சேரும். ஸோ இந்த ரெண்டு வழி மட்டும் தான் இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு மொபைல் ஏதாவது வெடிக்குது அப்படின்னா எனக்கு வேணால் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா நான் கவர் பண்ணுறேன். மற்றவங்களும் அதை கவர் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக அது கம்பெனியோட கவனத்துக்கு போகும். அதுக்கான ஆக்ஷனை அவங்க எடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின், 18,000 ரூபாய்க்கு நல்ல கேமிங் மொபைல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் 20,000 ரூபாய்க்கு பெஸ்ட் மொபைல்ஸ் கேமிங் மொபைல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. அதில் எல்லா பெஸ்ட்டான மொபைல்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருமே அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதை தாண்டி வேற எந்த மொபைல் நான் சொல்ல போறது இல்லைங்க. அதனால அந்த மொபைலில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல சைனா தான் முதல் இடத்துல இருக்கு. ஏன் மற்ற நாடுகளால் முதல் இடத்துக்கு வர முடியல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்கே சைனா முதல் இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் அங்கே பாப்புலேஷன் அதிகம். அதனால அங்கே வேலைக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி அமௌண்ட்லேயே வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்களாம். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணம். இங்கே அந்த கண்ட்ரி வளர்ந்ததுக்கான காரணமும் அதுதான். கம்மி ப்ரைஸில் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னாலுமே வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. ரெண்டாவது, சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறதுனால எல்லா சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸுமே காம்போனன்ட்ஸுமே அந்த கண்ட்ரிலே கிடைக்குது. அதனால எல்லா பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ்க்கும் மேனுஃபேக்சரிங் பண்ண ஈஸியாக இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே சைனாலே கேமரா, டிஸ்பிளே, அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால வேற கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அங்கேயே அந்த மொபைலை உருவாக்குறது அப்படின்றது ஈஸி. அது மட்டும் இல்லாமல் லேபர்ஸும் கம்மி காஸ்ட்டில் கிடைப்பாங்க. அதனால மொபைலோட காஸ்ட்டையுமே கம்மியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதனால தான் சைனா எப்பவுமே மேலே இருக்கு. சைனாவில் இங்கே கம்மி ப்ரைஸில் ஆட்கள் கிடைக்கிறது காரணம் அங்கே லேபருக்குன்னு சரியான ஆப்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்த கொஸ்டின், இங்கே 10,000 12,000 ரூபாய்க்குள்ள நல்ல கேமிங் மொபைல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் அதுக்காகவும் வீடியோ பண்ணியிருக்கேன். லிங்க் ஐ பட்டனில் இருக்கு. நிறைய பேர் 10,000 12 15,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்குலாம் மொபைல் கேட்குறீங்க. எல்லா வீடியோட லிங்க்கும் ஐ பட்டனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த வீடியோவில் செக் பண்ணுங்க. அதில் நிறைய மொபைல்ஸ் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதில் இருக்கிறதுல எந்த மொபைல் வாங்கினீங்கனாலுமே உங்களுக்கு பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், ரினியூட் மொபைல், ரீஃபேப்ரிஷ்ட் மொபைல், ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுக்குமே வித்தியாசம் எதுவும் கிடையாது. ரெண்டும் ஒரே மாதிரி ப்ராடக்ட் தான். ரெண்டுமே பழைய மொபைல் தான். ஏதாவது டேமேஜ் இருக்கிற ப்ராடக்ட்ஸை அந்த டேமேஜ் இருக்கிற அந்த காம்பனண்ட்டை மட்டும் தூக்கிட்டு வேற புது காம்பனண்ட்டோ அல்லது என்ன ப்ராப்ளமாக இருக்கோ அதை சரி பண்ணிட்டு அந்த மொபைலை சேலுக்கு கொண்டு வருவாங்க. இதை தான் ரினியூட் ரீஃபேப்ரிஷ்ட் அப்படின்ற மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அடுத்த கொஸ்டின், ரெட்மியோட நோட் 10 லைட் இந்தியாவில் லான்ச் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் வந்த சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்லுது. ஆனால் இது வரைக்குமே இதை பற்றின எந்த நியூஸும் வராமல் இருக்கிறத பார்க்கும்போது இந்த மொபைல் லான்ச் ஆக கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெட்மியோட நோட் 11 சீரியஸ் அடுத்து வரப்போகுது. ஸோ இப்போ ரெட்மியோட நோட் 10 லைட்டை லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்ற குழப்பம் எனக்கு இருக்குது. ஒரு வேளை வந்தது அப்படின்னா வேற பேரில் ரீபிராண்ட் ஆகி வரலாம். அடுத்த கொஸ்டின், ரெட்மியோட நோட் 11 ப்ரோ இந்த மொபைல் இந்த வருஷத்துக்குள்ள இந்தியாவில் வந்துருமா, அப்படி வந்ததுன்னா எப்போ வரும்னு சொல்லுங்கன்னு
அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெட்மியோட நோட் 11 ப்ரோ இங்க ரெட்மியோட நம்பர் சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு 2 ஃபோன் எப்படி லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நோட் 11மே இந்தியாவில் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எப்பவுமே ரியல்மி லான்ச் பண்ண ஒரு மாசத்துல ரெட்மி லான்ச் பண்ணுவாங்க, அல்லது ரெட்மி லான்ச் பண்ணி ஒரு மாசத்துல ரியல்மி லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அக்டோபர்ல ரியல்மி லான்ச் பண்ண போறாங்க. ஸோ நவம்பர் அல்லது அக்டோபர் எண்ட்லயே நம்ம ரெட்மியோட நோட் 11 சீரியஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், ஒரு தடவையாவது லைவ் வாங்க ப்ரோ. ஈஓடியில் ஒரு சில கொஸ்டின் தான் கவர் பண்ண முடியுது. ஸோ நிறைய பேருக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னதுக்காகவே இந்த கொஸ்டின் எடுத்தேன். கண்டிப்பா வர நண்பா, நானும் வரணும்னு நினைச்சிட்டே தான் இருக்கிறேன். ஸோ டைமிங் தான் எப்போ வர அப்படின்னு தெரியல. ஏன்னா வெளியே வச்சு மட்டும் தான் என்னால் லைவ் வர முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் லைவ் வரேன். அதை உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணி தெரியப்படுத்துறேன். என்ன டைம் அப்படின்றதுமே கம்யூனிட்டி டேப்ல கேட்டு வரேன். ஏன்னா 2 lakhs சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாகவே நிறைய பேர் லைவ் வர சொல்லியிருந்தீங்க. இது வரைக்கும் வரல, கண்டிப்பாக வரேன் நண்பா. அடுத்த கொஸ்டின், ரெட்மி ஃபோன் போகோ ஃபோன்ஸில் வர ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஸ்லோவாக இருக்குது, ஆனால் ரியல்மி ஃபோன்ஸ் அப்படி இல்லை, ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் ரியல்மி யூஸ் பண்ணுற டெக்னாலஜியும் ரெட்மி யூஸ் பண்ணுற டெக்னாலஜியும் வேறு. ரியல்மி முழுக்க முழுக்க ஒரு ப்ரொப்ரேட்டிவ் சார்ஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால அவங்களால ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜிங் ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியுது. ரெட்மி அப்படி கிடையாது, அவங்களோட சார்ஜிங்குமே ப்ரொப்ரேட்டிவ் சார்ஜிங் தான், ஆனால் வந்து அது ரியல்மி அளவுக்கு எஃபிஷியண்டாக இல்லை. அதனால தான் ரியல்மி அளவுக்கு ரெட்மியால் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை அச்சீவ் பண்ண முடியல. அவங்களும் ஒரு புது டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமாக நம்ம நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், ரியல்மியோட 8 வாங்கலாமா, ரியல்மி 9க்கு வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரியல்மி 9க்கு வெயிட் பண்ண முடியும்னா வெயிட் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே ஒரு ஜென்ரேஷனுக்கும் இன்னொரு ஜென்ரேஷனுக்கும் இடையில பெருசான அப்கிரேட் இருக்காது. இங்கே பெருசான அப்கிரேட் இல்லை அப்படின்னாலுமே சின்ன சின்ன அப்கிரேட் கொடுத்தாலுமே நமக்கு அதே ப்ரைஸ் பாயிண்ட்ல எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ரியல்மி 8ஓட அதே ப்ரைஸில் ரியல்மி 8ஐ விட ஒரு பெட்டரான மொபைல் கிடைக்கும் அப்படின்றதுல மாற்றமே கிடையாது. ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது. அடுத்த கொஸ்டின், ரியல்மியோட ரியல்மி 8i இந்த மொபைல் என்ன ப்ரைஸில் வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 12,000 ரூபாய்க்கு வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 8i 8s ரெண்டுமே 12,000 ரூபாய்க்குலாம் வர வாய்ப்பே கிடையாது. இங்கே ரெண்டோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8iல மீடியாடெக்கோட 810 5G ப்ராசர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 8sல உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட G96 ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே ரியல்மியோட 8 சீரீஸை விட பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால இதை ஒரு 15,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று 15,000 ரூபாய்க்கும் ஒன்று 17,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், இது ஒரு கெஸ்ஸிங் ப்ரைஸ் தான், கன்ஃபார்மான ப்ரைஸ் இல்லை. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்போம். ஒருவேளை நீங்க எதிர்பார்க்குற மாதிரி 13,000 ரூபாய்க்குலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேற லெவல் டீலா இருக்கும். அடுத்த கொஸ்டின், யூடியூப்ல ரெட்மியோட நோட் 11 அப்படின்னு போட்டால் நிறைய அன்பாக்சிங் வருது. அதெல்லாம் உண்மையானு கேட்டிருக்கீங்க. உண்மையே கிடையாது நண்பா. நீங்கள் ஒரு பாக்ஸை நாமளாக டிசைன் பண்ணி எங்கள் மொபைலே இல்லாமல் வெறும் ஜெராக்ஸை மட்டும் வச்சு கூட அன்பாக்சிங் போட தான் செய்கிறாங்க. ஸோ எல்லா அன்பாக்சிங்கும் உண்மை கிடையாது. ஒரு வேளை அஃபிஷியலாக இந்த மொபைல் தான் அப்படின்ற கன்ஃபார்மான அன்பாக்சிங் டீட்டெயில் கிடைக்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு டெக் அப்டேட்ஸில் கவர் பண்ணுவேன். அப்படி கவர் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, வந்து நான் கவர் பண்ணுறேன். அடுத்த கொஸ்டின், ஒன்பிளஸோட OnePlus 9RT இந்த மொபைல் என்ன ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த மொபைலோட பிரைஸ் நான் ஒரு 40,000 ரூபாய் 42,000 ரூபாய் எதிர்பார்க்குறேன். காரணம் என்னன்னா OnePlusோட 9R 40,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. ஸோ அதனால அதை விட இது அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்ஸிமம் 35,000 ரூபாய் பிரைஸில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுது. OnePlus 9R விட பெஸ்ட்டான ஸ்பெக்ஸ் கொடுத்து அதை விட கம்மி பிரைஸில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கம்மி தான். ஒரு வேளை வந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ 42 அல்லது 35,000 ரூபாய் பிரைஸில் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், நிறைய பேர் சொல்ல வேண்டிய கொஸ்டின். ப்ரோ நீங்க ஏன் டைம்லைன் ஆட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உண்மையா இப்போ கூட செக் பண்ணி பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல டைம்லைன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸ்லையும் நம்மளோட டெக் அப்டேட்ஸ்ல டைம்லைன் ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். இது நம்மளோட சேனல் ப்ராப்ளமா அல்லது யூடியூப் ப்ராப்ளமா அப்படின்னு எனக்கு தெரியல. மற்றவங்களாம் வச்சா டைம்லைனை கரெக்டாக காமிக்குது, ஆனால் எனக்கு மட்டும் டைம்லைன் காமிக்கவே மாட்டேங்குது. ஸோ நீங்கள் டைம்லைன் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க, அதில் நான் டைம்லைன் போட்டிருப்பேன். ஸோ அந்த டைம்லைனை கிளிக் பண்ணி கூட உங்களால் வீடியோஸை பார்க்க முடியும். ஒரு வேளை நான் மொபைல் அப்லோட் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால யூடியூப்லேருந்து அப்டேட் பண்ணி சரி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் டைம்லைன் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்து டைம்லைனை பார்த்துக்கோங்க. அடுத்த அப்டேட், நீங்கள் எல்ஜி ஃபோனை பிக் பண்ணதுக்கான காரணம் என்ன, ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இங்கே இந்த ஃபோனை நான் பிக் பண்ணதுக்கான காரணம் எல்ஜி ஃபோன் அப்படின்றதுக்காக இல்லை, இது ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்றதுக்காக. இங்கே டுவல் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்றதான் இதை நான் எடுத்ததுக்கான மெயின் காரணம். கம்மி ப்ரைஸில் டுவல் ஸ்க்ரீனோட ஒரு மொபைல் கிடைக்குது. நான் வந்து கண்டென்ட் கிரியேட் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பெஸ்ட்டான கேமரா வேணும், ஒயர்லெஸ் சார்ஜிங் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதே மாதிரி டுவல் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால எனக்கு ஆஃபர் ஷேர் பண்ணுறதுக்குலாம் பெஸ்ட்டாக இருக்கும். எதுக்கு ஆஃபர் ஷேர் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்மளோட டெலகிராம் சேனலுக்காக நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம். டெலகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஆஃபர் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு பக்கம் கண்டென்ட் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல எனக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் எல்ஜியோட இந்த மொபைல் எடுத்தேன். இதை தாண்டி வேற எதுவும் காரணம் கிடையாது. அடுத்த கொஸ்டின், நான் வந்து ஒரு மொபைல் பை பண்ணதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். OnePlus-ஓட Nord 2 எடுக்கலாமா அல்லது OnePlus-ஓட 9RT வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு Nord 2 அளவுக்கு 9RT பிரைஸ் கம்மியாக வராது. உங்களால் ஒரு எக்ஸ்ட்ரா 10,000 வரைக்கும் போட முடியும் அப்படின்னா 9RT வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை. ஒரு வேலை எக்ஸ்ட்ரா 10,000 அதிகம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் OnePlus-ஓட Nord 2 எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின், இப்போலாம் என் மொபைல் கம்பெனி ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்டுக்கீங்க. இதுக்கான காரணம் ஒன்று தான். இங்கே நாம எதிர்பார்க்கறது கம்மி பிரைஸில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைல் வேணும். இதை பண்ணணும்னா மீடியாடெக் தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குற ப்ராசஸரை கம்மி பிரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே ஸ்னாப்டிராகன் பக்கம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராசஸர் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதனோட ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் மொபைல் கம்பெனிஸ் அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா அவங்களோட மொபைலோட ப்ரைஸையும் அதிகமாக வைக்க வேண்டியது இருக்குது. மொபைல் கம்பெனிஸ் ப்ரைஸ் அதிகமாக வச்சாங்கன்னா நாம வாங்க ரெடியாக இருக்க மாட்டோம். அப்படின்றனால மொபைல் கம்பெனிஸ் நமக்கு ஏற்ற மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. கம்மி பிரைஸில் கிடைக்கிற மீடியாடெக் ப்ராசஸரை யூஸ் பண்ணி மொபைலை கம்மி பிரைஸில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இப்போ இருக்க சிச்சுவேஷனில் 5G மொபைல் வாங்கலாமா 4G மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 5G மொபைல் தேவையில்லை. ஆனால் நிறைய மொபைல்ஸ் 5G மொபைலாக வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு ஒரு மொபைல் 5G கிடைக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஆனால் 5Gக்காக எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் போயிட்டு 5G மொபைல் வாங்க வேண்டாம். 4G மொபைலே நீங்கள் நினைக்கிற ப்ரைஸ்க்கு சூப்பராக இருக்குது அப்படின்னா 4G மொபைல் எடுக்கிறது பெஸ்ட்டான விஷயம். இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5G மொபைல் அப்படின்றது தேவையில்லை. நான் இதுக்காக டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் 4G vs 5Gன்னு. அது வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீடைல் தெரிய வரும். அடுத்த क्वेश्चन, Infinix-ஓட 0X இதனோட ஸ்பெக் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது 0X-னு வரப்போதா X Pro-னு வரப்போதான்னு தெரியல. இது வந்து மீடியாடெக்கோட Mediatek G96 அப்படின்ற ப்ராசஸரோட வரும். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்ப்ளேயோட கொண்டு வருவாங்களாம். 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 5000 mAh பேட்டரி இருக்கலாம். இந்த மாதிரி தான் Infinix-ஓட Infinix 0X வரப்போகுது. அடுத்த கொஸ்டின், போகோவோட X3 Pro பிளாஸ்ட் ஆயிடுச்சா? வாங்க மொபைல் வாங்கணும், அந்த மொபைல் தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ பயமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இங்க ஒரு மொபைல் பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அந்த மொபைலை வாங்கக்கூடாது அப்படின்றது இல்லை. எந்த மொபைலை வாங்கினாலுமே நீங்க சேஃபா யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் மொபைல் பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக கவலைப்படுறீங்க. கண்டிப்பா அதை பத்தி முடிஞ்சதுன்னா தெளிவா ஒரு வீடியோ பண்ண ட்ரை பண்றேன். இப்போதைக்கு சிம்பிளா சொல்றேன், ஒரு மொபைல் வெடிக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அதை ஓவரா புஷ் பண்ணாம, சார்ஜ் போடும்போது யூஸ் பண்ணாம, ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். 99% மொபைல் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ நம்ம தேவையில்லாத நேரம் ஏதாவது ஒரு தேவையில்லாத ரீசனால மட்டும்தான் மொபைல் வெடிக்கும். அதை தாண்டி மொபைல் வெடிக்கிறது அப்படின்றது 99% நடக்கிறது இல்லை. ஸோ எப்பவுமே இதுக்கு பயந்துலாம் மொபைல் வாங்காமல் இருக்க முடியாது. ஒரு மொபைல் வெடிச்சிருச்சு அப்படின்றதுக்காக கண்டிப்பாக அந்த கம்பெனியில் வாங்குற அதே மொபைல் எல்லாம் வெடிக்கும் அப்படின்றது அர்த்தமே இல்லை. ஸோ தைரியமா எந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் வாங்கிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், நீங்க எப்போதும் ஐ பட்டன்ல கொடுக்குறீங்க லிங்க்ஸ், ஆனால் வந்து அதை வந்து ஐ பட்டன்ல ப்ரொவைட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ஐ பட்டன்ல லிங்க் எல்லாம் கொடுத்துருவேன் நண்பா. ஆனால் என்ன கரெக்டாக நான் கை காமிக்கிறேன் அந்த டைமிங்க்கு வராது. ஸோ அதனால நீங்கள் வந்து ஐ பட்டனை செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ இருக்கும். ஏன் அந்த டைமிங்க்கு வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வீடியோவை மொபைலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கரெக்டாக நான் பேசுகிற அந்த டைமிங்க்கு ஐ பட்டனை எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில சமயங்களில் நான் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா கரெக்டாக கம்ப்யூட்டர்லேருந்து நான் ஐ பட்டனை திரும்ப சரி பண்ணிடுவேன். சில சமயங்கள்லாம் மறந்துடுவேன். ஸோ அதனால கொஞ்சம் லேட்டாக செக் பண்ணிங்கன்னா ஐ பட்டன் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், மதர் போர்டை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ரேமை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், மதர் போர்டு மாற்றுறது பிரச்சனை இல்லை. 6GB ரேம் இருக்கிற மதர் போர்டும் அதே மாதிரி 8GB ரேம் இருக்கிற மதர் போர்டும் சேமாக தான் இருக்கும். அதே மொபைலாக இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது தப்பு இல்லை. ரேமை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான செலவும் அதிகம். அதே மாதிரி மாற்ற முடியாது அப்படின்னு இல்லை, கரெக்டாக தெரிஞ்ச ஒரு ஆள் மாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். அடுத்த கொஸ்டின், நான் வந்து ரெட்மியோட Note 10 Pro Max யூஸ் பண்ணுறேன். இந்த மொபைலில் வந்து எனக்கு இப்போ வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் சார்ஜ் நிற்கவே மாட்டேங்குது. ஸோ அதனால திரும்பவும் பழைய அப்டேட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லை, வாய்ப்பே கிடையாது. இப்போ இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் பழைய அப்டேட்டுக்கு போகிறதுக்கான ஆப்ஷனை நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாலும் பழைய அப்டேட்டுக்கு போக வாய்ப்பே இல்லை. ஏதாவது வீடியோ பார்த்து தேவையில்லாமல் ட்ரை பண்ணாதீங்க. இப்படி ட்ரை பண்ணுறது மூலமாக மொபைல் பிரிக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருமே இந்த மாதிரி திரும்ப பழைய அப்டேட் போகணும் அப்படின்றத ட்ரை பண்ண வேண்டாம். அவ்வளோதான் இன்னைக்கான கொஸ்டின்ஸ். இன்னைக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வரலன்னா கண்டிப்பாக அடுத்த ஈஓடியில் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களோட கொஸ்டினுக்கு ரீப்ளை வரலனா ரொம்பவே சாரி நண்பா. உங்களோட சப்போர்ட் எனக்கு முக்கியமாக தேவை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.